வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது அப்சஷன் அப்படின்ற இங்கிலீஷ் மூவி இந்த வீக்கெண்ட் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. சின்ன கல்லு பெத்த லாபம் அப்படின்ற மாதிரி இந்த படம் ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு உலக லெவலில் பேயோட்டம் ஓடிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்னதான் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போனேன். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சிம்பிளான கதையை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு நீட்டான ஃபேண்டசி பார்ட்டு, பாடி ஹாரரு, டார்க் காமெடி இதெல்லாம் கலந்து ரொம்ப சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒன் விஷ் வில்லோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொருள், அந்த பொருளை உடைச்சி நமக்கு வேண்டியதை கேட்டோம் அப்படின்னா அது அப்படியே நடக்கும். ஆனால் ஒரே ஒரு டைம் தான் நம்மளால் கேட்க முடியும். இந்த ப்ராடக்டை நம்ம ஹீரோ வாங்கிக்கிறாரு. நம்ம ஹீரோ தன்னோட லவ்வுக்காக இதை யூஸ் பண்ணுறாரு. கூட வேலை பார்க்கக்கூடிய நிக்கி அப்படின்ற பொண்ணை ரொம்ப தீவிரமாக லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு பெருசாக அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டை உடச்சி தன்னை அந்த பொண்ணு பயங்கரமாக லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வரம் கேட்பாரு. அந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த லவ் எப்படி ஒரு கொடூரமான அப்சஷனாக மாறுது, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான டேஞ்சரஸான சம்பவங்கள் நடக்குது, இதுலேருந்து நம்ம ஹீரோ வெளியே வந்தாரா, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட முக்கியமான ஹைலைட்டே அந்த நிக்கியோட கேரக்டர் தாங்க. அந்த கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை வேற லெவலில் டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் பார்க்குறதுக்கு அந்த பொண்ணு ஒரு பயங்கர லைக்கபிள் கேரக்டராக, இந்த ஏழைகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கேரக்டராக காட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட பொண்ணு அந்த விஷுக்கு அப்புறம் மட்டும் பயங்கர டேஞ்சரஸாக மாறுற மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த நடிப்பில் மிரட்டி விடுறதுன்னு இருக்குல்ல, அதை லிட்ரலி ஸ்க்ரீனில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி இந்த படத்தோட அந்த பாடி ஹாரர் போர்ஷன்ஸ் அப்படின்றதும் பயங்கர கொடூரமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு சில ஹாரர் மூமெண்ட்ஸ் அப்படின்றது இந்த படத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆல்சோ இதோட அந்த ஃபேண்டசி பார்ட் அப்படின்றதையுமே ரொம்ப கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. தேவையில்லாத கன்ஃபியூஷன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லவே இல்லை. ஆல்சோ இந்த படத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னவோ சீரியஸாக இருக்குது. ஆனால் படத்தோட மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷனில் ஒரு வித்தியாசமான டார்க் காமெடி ஒன்று ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் பொண்டாட்டியோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரியான மீம்ஸ் அப்படின்றது நிறைய பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அதை வச்சு அந்த ஹியூமரை ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் கிட்ட கொஞ்சம் சுற்றிருப்பாங்க. பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்த்தான படம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரம் மை சைட். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.75 அவுட் ஆஃப் 5. ஆனால் இந்த படம் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸ் அண்ட் கோரினஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.